மீன் குழம்புக்கு பல ரெசிபி இருந்தாலும் தூத்துக்குடி சைடில் வைக்கிற மீன் குழம்பு ரொம்பவே ஃபேமஸ். குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்மளே அரைச்சி ஒரு தடவை இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்க, டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம், கடுகு, கொஞ்சமாக அரிசி. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதையும் தனியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தொக்கு மாதிரி வதக்கிக்கோங்க. குழம்பு கொஞ்சம் டார்க்காக வரக்காக நான் மஞ்சள் பொடி சேர்த்துல. நீங்கள் வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மசாலாலாம் தொக்கு மாதிரி வந்ததும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு கருவேப்பிலை நிறைய சேர்த்துனா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக மீன் சேர்த்துடலாம். மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக தூத்துக்குடி ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு ரெடி.